அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம். பத்தர் சித்தர் முத்தர் கோடி வருவார்களாம் பாலன் முருகேசன் பாதம் பெறுவார்களாம். பத்தர் சித்தர் முத்தர் கோடி வருவார்களாம் பாலன் முருகேசன் பாதம் பெறுவார்களாம். ஒருபோதும் மறவாமல் என் உள்ளம் வாடுது முருகா, என் உள்ளம் வாடுது. ஒருபோதும் மறவாமல் என் உள்ளம் வாடுது முருகா, உள்ளம் வாடுது. மயிலும் மலை மேலே உன் புகழ் பாடுது, மயிலும் மலை மேலே உன் புகழ் பாடுது. பத்தர் சித்தர் முத்தர் கோடி வருவார்களாம் உன்னை தேடி. பத்தர் சித்தர் முத்தர் கோடி வருவார்களாம் உன்னை தேடி. பாலன் முருகேசன் பாதம் பெறுவார்களாம். மயிலம் மலை மீது உன் புகழ் பாடுது, மயிலம் மலை மீது உன் புகழ் பாடுது. ஒருபோதும் மறவாமல் சேவலாடுது உன்னை, ஒருபோதும் மறவாமல் சேவலாடுது. வேலோடு மயிலோடு உன் புகழ் பாடுது, வேலோடும் மயிலோடும் புகழ் பாடுது முருகா, உன் புகழ் பாடுது. பத்தர் சித்தர் முத்தர் கோடி வருவார்களாம் உன்னை தேடி. பத்தர் சித்தர் முத்தர் கோடி வருவார்களாம் உன்னை தேடி. பாலன் முருகேசன் பாதம் பெறுவார்களாம். இப்படி பத்தர்கள் சித்தர்கள் முத்தர்கள் ஞானிகள் எல்லாருமே முருகனை தேடி கூட்டம் கூட்டமாக வருவார்களாம். அப்படி கூட்டம் கூட்டமாக வரும்பொழுது அவர் தான் எல்லாருக்கும் காட்சி கொடுத்தார். முத்தி அடைவது, சித்து எப்படி ஆள்வது, தவம் எப்படி செய்வது. தவத்தில் சிறந்தவன் முருகன். அழகென்ற சொல்லுக்கு முருகன், அறிவென்ற சொல்லுக்கு முருகன். அந்த வேல் இருக்குது, அது அறிவை ஊட்டுவது தான் வேல். அந்த வேலினுடைய பகுதி கூர்மையாக இருக்கும். அந்த கூர்மையாக இருக்கிறதுனால அறிவு, அந்த வேலை வணங்குறவனுக்கு வெற்றி வேல்னு பேர். வெற்றி கிடைக்கும், வீரவேல். அவனுக்கு வீரம் இருக்கும், வெற்றி இருக்கும், வேகம் இருக்கும், எல்லாமே எல்லா நலங்களையும் கொடுக்கும். அறிவு இருந்தாவே எல்லாத்தையும் வெல்லலாம். அப்படி அறிவை கொடுப்பது எதுன்னு கேட்டால் வேல். அந்த வேலினுடைய கூர்மை, அந்த கூர்மையானது இந்த அறிவு கூர்மையாகும். முருகனை யாருமே பண்ண முடியும். எல்லா இடத்துலையும் எல்லாரையும் வெல்லக்கூடியவன் முருகன். அப்படி என்ன சொல்கிறாங்க, பத்தர் சித்தர் முத்தர்கள்லாம் அவனை தேடி வருவார்கள், அவனை தான் சரணடைவார்கள் அப்படின்னு. சிவபெருமானே அவர்கிட்ட தான் உபதேசம் வாங்குறார். தந்தைக்கு உபதேசம் பண்ணவர்னு பேர். அதுபோல் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு, சென்னையில் வள்ளல் பெருமான் எங்கே போகிறார், சென்னையில் கந்த கோட்டத்தில் தலம் ஓங்கும் கந்தவேலே அப்படின்றார். சென்னையில் கந்த கோட்டத்தில் தலம் ஓங்கும் கந்தவேலே அப்படின்றார். கந்த கோட்டத்தில் சென்னையில் அவர் தவம் செய்தார் வள்ளல் பெருமான். அப்படி செய்யும்போது அங்கே கந்த கோட்டத்தில் தான் இருந்தார். அப்போ சென்னையில் கந்த கோட்டத்தில் உள் ஓங்கும் கந்தவேலே சண்முக துய்வமணி உன்முக சைவமணி சண்முக துய்வமணி என்ன. அதில் பார்த்தீங்கன்னா கந்த கோட்டத்தில் உள் ஓங்கும் கந்தவேலே அப்படின்னா உள்ளே இந்த பெருமூளைக்கும் சிறுமூளைக்கும் நடுவில் தான் அங்கே வேல் இருக்குது. அந்த வேல் கூர்மையானது. அந்த வேலை நீங்கள் நினச்சின்னு சொன்னால் உன்முக சைவமணி, உன்முகமாக 3 சொல்லி போடுறாரு, உன்முக சைவமணி அப்படின்றார். அப்போ தலம்ன்றது இது, இந்த இடத்துக்கு பேர் தலம் ஓங்கும் கந்த வேலைன்னார். இதை சித்தர்கள் ரொம்ப சூழ்ச்சியாக பாடுவாங்க. சென்னையில் கந்த கோட்டத்தில் தலம் ஓங்கும் கந்த வேலே சண்முக துய்வமணி உன்முக சைவமணி சண்முக துய்வமணியே அப்படின்னார் வள்ளல் பெருமான். அப்போ இந்த இடத்த தான் சொல்கிறார் அவர். முருகனை அங்கே நினைங்க, அங்கே நினச்சா அறிவு பெருக்கும். முருகனை அங்கே நினச்சா அறிவு பெருக்கும். அழகென்ற சொல்லுக்கு முருகா, அறிவென்ற சொல்லுக்கும் முருகா அப்படின்வாங்க. அப்போ அழகென்ற சொல்லுக்கும் அறிவென்ற சொல்லுக்கும் முருகன் கட்டுப்பட்டு வருவார். அந்த அறிவை பெருக்குவார் என்பதுதான் முருகனுடைய வழிபாடு. அப்போ ஒரு பக்தர் முருகனை தரிசிக்க சென்றார். முருகனையே தரிசிச்சுட்டு இருந்தார். அதிக கஷ்டப்பட்டார். ரொம்ப கஷ்டம், குடும்பத்தில் ரொம்ப 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 கஷ்டமாகி போச்சு. அப்போ
அவர் என்ன பண்ணார், முருகா முருகா என்ன செய்வேன், இன்றைக்கி ஒரு வேலையும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கார். போகும்போது கீழே ஒரு தீப்பெட்டி கிடைக்குது. தீப்பெட்டியை அப்படி தள்ளினார். சரி தீப்பெட்டியில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தீப்பெட்டி அப்படி எடுத்தார். தீப்பெட்டி எடுத்து பிரித்து பார்த்தா அதில் 50 ரூபா தாள் இருந்தது. அந்த 50 ரூபா வந்து அப்போ 5000 மாதிரி, ஒரு 500 ரூபாய் சமம். 50 ரூபாய் பார்த்தார். ஆஹா, இறைவன் நமக்கு காட்சி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த காசு எடுத்துன்னு சென்னைக்கு போயிட்டு ஒரு தொழிற்சாலையில் சேர்ந்து வேலை கிடச்சிது. வேலைக்கு சேர்ந்தார். வேலைக்கு சேர்ந்தாலும் அந்த கந்தக்கோட்டத்துக்கு போயிட்டு முருகனை வழிபடாமல் இருக்க மாட்டார். சென்னையில் கந்தக்கோட்டத்துக்கு போய் வழிபடுவது, வேலைக்கு போகிறது வர்றது, இப்படியே இருந்தார். இப்படியே இருக்கும்போது அவருக்கு அதிபதியான வேலை. அந்த கம்பெனியில் நல்ல ஒரு பேர் இவருக்கு. அப்போ ஆண்டியாக இருந்தவர் கோடீஸ்வரனும் ஆகிட்டார். யாருக்கு? சரவணபவான்னு சொல்லிகிட்டே வேலை செய்வாராம். அப்படி செஞ்சதுனால ஆண்டியும் கோடீஸ்வரனானார். அது மட்டும் இல்லை, அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு செல்வம் சேர்ந்து தான் அவருக்கு. ஒரு தீப்பெட்டியிலேருந்து 50 ரூபா அவருக்கு கிடைச்சிது இறைவனுடைய அருளால். அந்த 50 ரூபா வந்து பல கோடியை உற்பத்தி செஞ்சு தான். அதுபோல் முருகன் வந்து எந்த விதத்துலேயும் நம்பினவங்களை கைவிட மாட்டார். அவங்க முருக பக்தருக்கெல்லாம் ரொம்ப சிறந்து இருப்பாங்க, கூட நல்லாவே இருப்பாங்க. என்ன முருக பக்தின்னு கேட்டால் நேர்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, வாய்மையே வெல்லுன்னார். அது மாதிரி வள்ளுவர் வாக்குப்படி இருந்தோன்னு சொன்னால் முருகன் வந்து எங்கேயும் உன்னை ஆனந்த வாழ்க்கை கொடுப்பான். புத்திர பாக்கியம் இல்லைன்ற இதே இருக்காது, செல்வம் இல்லைன்ற குறையே இருக்காது. எல்லா கிரகங்களும் நன்மை செய்யும், இந்த தீய கிரகங்கள் நம்மை நாடாது. அதனால் முருக வழிபாடு, சஷ்டியில் விரதம் இருக்கிறது, கிருத்திகை விரதம் இருக்கிறது, முருகரை வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதனால் முருகர் ஒரு சித்தர். அதனால்தான் பத்தர் சித்தர் முத்தர் கோடி வருவார்களாம். பல கோடி ஒரு பேர் வந்து அவர்கிட்ட ஐடியா கேட்பாங்களாம். பக்தியாக இருக்கிறவங்களுக்கு பக்தி இல்லாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால், பக்தி உள்ளவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. பக்தி உள்ளவங்க ஏன்னா அது அந்த இறைவனுடைய சிந்தனையால் பாவம் செய்ய மாட்டாங்க. அப்படி பாவம் செய்யாததுனால அவங்களுக்கு உடல் பிணி வராது. ஏன்னா உடல் பிணி என்றது அவங்களுக்கு எந்த பிணி வந்தாலும் நீங்கும். ஓம் சரவணபான்னு சொன்னால் அந்த பிணி வராது. அப்புறம் எல்லா பிணிக்கும் கந்த சஷ்டி கவசம் இருக்குது, அதை படித்தா எல்லா பிணியும் சரியாகும். அதுபோல் முருக பக்தராக இருந்தாலும், கண்ணனுடைய பக்தராக இருந்தாலும், சிவபக்தராக இருந்தாலும் நல்ல முறையில் பக்தி ஒழுங்காக கடைப்பிடிச்சாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நோய் வாய்ப்பட்டு நாய் என்றும் சி என்றும் பேய் என்றும் பிறர் என்னை இகழாதிருத்தல் வேண்டும்னார் வள்ளல் பெருமான். அப்போ இந்த அவங்க வந்து இவங்க இப்படி கிடக்கிறாங்களா, இவங்க ஏன் இந்த மாதிரி இருக்காங்க, நாய் மாதிரி இருக்காங்க, பேய் மாதிரி வந்து நம்மளை இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் வீட்டில் இருக்கிறவங்க. அதான் வள்ளல் பெருமான் சொல்லுவார், நாய் என்றும் பேய் என்றும் சி என்றும் என்னை பிறர் இகழாதிருத்தல் வேண்டும் அப்படின்வார். அது மாதிரி இவங்கெல்லாம் நடந்துக்கிட்டே இருப்பாங்க, சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, ஒரு நாள் கூட நோயின்னு கீழே படுக்க மாட்டாங்க. சரவணபவான்னு முருகனை கும்பிட்றவங்க சொல்லிகிட்டே படுத்தாங்கன்னா உயிர் பிரிஞ்சிடும். பார்த்தா அவங்க வாடாமல் வதங்காமல் நாராமல் வாடை அடிக்காமல் நன்மரணம் அடைவாங்க. இதுதான் பக்திக்கும் பக்தி இல்லாததுக்கும். பக்தி வரும்போது பல வினைகள், ஏற்கனவே நம்ம செய்த வினைகள்லாம் போயிடும். அப்போ பக்தி உள்ளவங்களுக்கு நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்குறேன், அவங்களுக்கு நன்மரணம் தான். நம்முடைய நம்பியார் ஐயா கூட சாப்பிட்டு போய் படுத்தார், உயிர் பிரிஞ்சிடுச்சு. ஏன்னா அவர் பக்தியில் வந்து மிக சிறந்தவர். கிருபானந்த வாரியார் சாமிகள் விமானத்தில் வந்துக்கிட்டே இருந்தார். ஆண்டவன் அங்கேருந்தே ஆகாயத்துக்கு கூட்டின்னு போயிட்டான். அதுபோல் பக்தி உள்ளவங்களை நான் பார்த்துருக்குறேன். யாரும் நோய்வாய்ப்பட்டு உடல் தளிர்ந்து அவங்க பல சங்கடங்களை அனுபவித்து இறந்தது கிடையாது. அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படியே மறைவாங்க என்பது தான் பக்திக்கும் பக்தி இல்லாததுக்கும் அர்த்தம் என்று சொல்லி, வள்ளலாருக்கும் அருள் கொடுத்தவர், எல்லாருக்கும் அருள் கொடுத்தவர் முருகர் தான் என்று சொல்லி இதோடு நிறைவு செய்கிறேன். நீங்கள் இதில் நல்லவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மிக்க தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சரவணபா முருகா முருகா முருகா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி
வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.